Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbil alamin. மீதமிக்க ரமலானுடைய நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. ரமலானுடைய நாட்களில் நாம் செய்கின்ற துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. இந்த நாட்களில் எல்லாம் அருளுகின்ற இருக்கின்ற எல்லா செயல்களையும் நன்மைகளையும் பாராட்டுதலையும் முழுமையாக அடைந்து இதை நோக்கிக்கூடியவர்களாக எல்லாம் நம் அனைவர்களையும் மாற்றிடுவானாக. ரமலானுடைய நாட்களில் தொழுகையின் வழியாக அல்லது நாம் ஓதுகின்ற கேட்கின்ற வசனங்களுக்கு நிரப்பமான நற்பொருள்களை எல்லாம் காணலாம் தந்தவர்கள் புரிவானாக. இன்றோடு தொழுகையில் கிட்டத்தட்ட 18 ஜுசுக்களை நிறைவு செய்திருக்கின்றோம். ஒரு பக்கம் மீதம் உள்ளங்களை நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தொழுகையில் சூரா அல்-முஃமினூன் ஓதி முடிக்கப்பட்டு, சூரத்துல் நூர் அதுவும் ஓதி முடிக்கப்பட்டு, சூரா ஃபுர்கானுடைய சில வசனங்கள் ஓதப்பட்டுள்ளது. நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நூர் அப்படின்ற ஒரு சூறா நிறைய ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித்தரக்கூடிய சூறா. சூரத்துல் சில ஹதீஸ்கள் வந்திருக்கு, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த சூரத்துல் நூரை என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லிமும் வனாதக்கும் சொல்லிருக்கோம். பெண் குழந்தைகளுக்கு இந்த சூறா நூரை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹதீஸ்கள் வந்திருக்கு. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம். அதே மாதிரி வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்ம வீட்டில் வேற ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது எப்படி அனுமதி கேட்கணும், எந்த மாதிரியான அனுமதி கேட்பதன் முறைகள் என்ன அப்படின்ற அனுமதி கேட்பதன் ஒழுக்கங்கள் எல்லாம் இந்த சூரத்துல் நூரில் வரும். அதெல்லாம் ஓதப்பட்டது. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது இட்டு கட்டுகின்ற பொழுது அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தி வசனம் இறக்கிய விஷயங்கள் எல்லாம் என்னாச்சு சொன்னால் இன்றைய தினம் ஓதப்பட்டது. இவ்வளவு வசனங்களுக்கு மத்தியில் இன்று நாம் எடுக்க இருக்கின்ற ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்குகின்ற பொழுது தத்தபியின் நகை தேனியினுடைய ரீங்கார மாதிரியான சவுண்டு கேட்கும். அப்போ என்ன ஆகுச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குதுன்னு அர்த்தம். இந்த சவுண்டு கேட்டோம் உமர் ரலியல்லாஹு தஆலான்னு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த சவுண்டு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, தங்க கஸ்தபகல் கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹும்ம ஜிதனா வலா தன்குஸ்னா, யா அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி கொடு, குறைத்து விடாதே, வலா தஹரிம்னா எங்களுக்கு தடை செய்து விடாதே, வரலா அண்ணா எங்களை பொருந்திக்கொள் அப்படின்னு சொல்ற சில துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சந்தோஷமா செய்யறாங்க. யா அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி கொடு, இன்னும் அதிகப்படுத்தி கொடு அப்படின்ட்டு. அப்போ இந்த துவா மாதிரி முடிச்சிருக்க துவா கேட்டதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா நேரா போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், என்ன வஹி இறங்குச்சு, திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா இன்னும் அதிகமாக்கி கொடு, இன்னும் அதிகமாக்கி கொடு, நல்லாட்ட துவா செய்கிறீங்களே, அப்படி என்ன இறங்குச்சு அப்படிங்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று ஓதப்பட்ட சூரா அல்-முஃமினூன் அப்படின்ற சூரா, அதாவது 18வது ஜுஸு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்திலிருந்து ஒரு 10 வசனங்களை ஓதி காமிச்சிட்டு, அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு இவர்கள் எல்லாம் சொந்தக்காரர்கள், அது வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காமிச்சாங்க. அப்படி என்ன இருக்கு அதுல அப்படின்னா, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த முஃமின்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு சில குணநலன்களை சொல்லுவான். இந்த பழக்கங்கள் எல்லாம் அல்லது இந்த குணநலன்கள் எல்லாம் இருக்கின்ற முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். என்ன வெற்றி அப்படின்னு சொன்னா யரிசூனல் ஃபிர்தௌஸ், நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தை இவர்கள் எல்லாம் சொந்தமாக்கி கொண்டார்கள் அப்படின்ற வசனம் ஓதப்பட்டுச்சு. அப்போ முஃமின்களுடைய குணங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒரு 10 குணங்கள் அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னும் அதிகமாக்கி கொடு, இன்னும் அதிகமாக்கி கொடு ரப்பே அப்படின்னு நான் என்ன செஞ்சேன்னா, அந்த குணமுடைய மீன்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கேட்டேன். அந்த சூறா நம்ம எல்லாம் எடுத்து படித்து பார்க்கணும்.
ஒரு 10 குணங்கள் வரும். இந்த குணங்கள் இருந்தால் வெற்றி பெற்று விட்டார்கள். அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அல்லதின ஹும் ஃபி ஸலாத்திஹிம் யுஹாஷிஊன், தொழுகையில் இறையச்சமுடையவர்களாக இருக்கிறாங்க. அல்லதின ஹும் லிஃபுரூஜிஹிம் யுஹாஃபிலூன், தங்களுடைய கற்பை பேணி காப்பவர்கள். அதே மாதிரி அல்லதின அனில் லஹ்வி முஅரிதூன், தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கக்கூடியவர்கள். அல்லதின ஹும் லிஃபுரூஜிஹிம் வல்லதின ஹும் லிஅமானதிஹிம் அஹதிஹிம் ராஊன், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சரியான முறையில் நிறைவேற்றுவார்கள். அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 குணங்கள் வரும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சில சஹாபிகள் அமீரல் அவங்க உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்கிறாங்க, இந்த கத் அஃப்லஹல் முஃமினூன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவினுடைய ஒரு 10 வசனங்களை ஓதி காமிச்சிட்டு, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணமாக இருந்தது அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களால் நாயகத்தினுடைய குண நலன்கள் என்று அடையாளம் காட்டப்பட்ட அந்த 10 வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டுச்சு. நாமெல்லாம் வீட்டில் போய் கண்டிப்பாக 18வது ஜுஸு ஆரம்பத்தில் இருக்கும். ஒரு 10 வசனங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஓதி பார்க்கணும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையால் சில விஷயங்களை செய்யலாம், தன்னுடைய கரத்தால் சில விஷயங்களை ரப்புல் ஆலமீன் செய்தான். என்னென்ன செஞ்சான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தால் படைத்தான். அதே மாதிரி தௌராத் இருக்குது, தௌராத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கினாலும் தௌராத் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, தன்னுடைய கரத்தால் எழுதியிருக்கான். கிதாபுல வரும், குர்ஆன்ல சில இடங்கள்ல சொல்லியிருக்கான், வகதபனா லஹு ஃபி தௌராத்தி, தௌராத்தில் மூசாவுக்கு இதெல்லாம் நாம் எழுதினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்கணும்னு சொல்றான், ஆனால் தௌராத் குறித்து பேசும் பொழுது மட்டும் நாம் எழுதினோம் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப தௌராத் வேதத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தால் எழுதியிருக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா செஞ்சது என்னன்னா, அதுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொர்க்கம் இருக்குது. எப்படி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படி நிறையா கிட்டத்தட்ட 7 சொர்க்கங்கள் இருக்குதோ 8 சொர்க்கங்கள் இருக்குதோ, அதில் ஒன்று தான் அதுன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அந்த சொர்க்கத்தினுடைய சுவர்கள் இருக்கக்கூடிய கல், ஒரு கல் எப்படி இருக்குன்னு சொன்னால் அது தங்கத்தால் இருக்கும், இன்னொரு கல் எப்படி இருக்குன்னு சொன்னால் அது வெள்ளியால் ஆக்கப்பட்ட ஒரு கோட்டைகள் நிறையா இருக்கும். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வருஷத்துக்கு ஒரு மரத்தை ரப்புல் ஆலமீன் நடுகிறான் தன்னுடைய கரத்தால். அந்த மரத்தை நட்ட உடனே அல்லாஹ் தஆலா அந்த மரத்தை நம்ம சொன்னானா, தகல்லிமி, நீ பேசு அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த மரத்தை சொல்லும் பொழுது, அப்போ அந்த மரம் பேசுது. என்ன பேசுதுன்னா, கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று ஓதப்பட்ட நான் சொல்கிறேன் அந்த 18வது ஜுஸுனுடைய ஆரம்ப 10 வசனங்களை என்ன செய்துன்னு சொன்னால் அந்த மரம் சொல்லி காண்பிக்குது. கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தங்களுடைய தொழுகையில் இறையச்சமுடைய நிலைமையில் தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரம் பேசியதாக ஹதீஸ்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரும். அப்போ வெற்றி அப்படின்றது அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை நமக்கு வெற்றி கிடைக்கும் மார்க்கத்தின் மூலமாக. ஆனால் வெற்றிக்கான அடிப்படை முதல் காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்றது, தொழுபவர்கள் அல்ல, எல்லாருமே தொழுவோம், ஆனால் ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழக்கூடியவர்கள் இறையச்சத்தோடு தொழுதால் அந்த முஃமின்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த விஷயத்துல தான் நம்ம போட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன தொழுகை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன அந்த நேரத்தில் முதல் வானத்தில் பார்க்குறாங்க, சில மலக்குமார்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் நின்ற நிலையிலே அல்லாஹ் தஆலா வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது வானத்தில் ருக்கு செய்த நிலையிலேயே சில மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறாங்க. 3வது வானத்துக்கு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, சில மலக்குமார்கள் சஜிதாவினுடைய நிலையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லிடுறாங்க. சஜிதாவில் இருந்த மலக்குமார்கள் எந்திரிச்சு பதில் சலாம் சொல்லிட்டு மறுபடியும் சஜிதா செஞ்சிடறாங்க. அந்த நுட்பத்தை வச்சு தான் நமக்கு எல்லா விஷயங்களும் என்ன ஆகுது, ஒரு தடவை செய்யணும். நிற்கிறது ஒரு தடவை, ஒரு ரக்காத்துல ருக்கு ஒரு தடவை, உட்கார்றது ஒரு தடவை. ஆனால் சஜிதா மட்டும் ஏன் 2 தடவை செய்யணும் அப்படின்னா, 3வது வானத்தில் சஜிதா செய்து கொண்டிருந்த மலக்குமார்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்ன உடனே என்ன செய்யறாங்கன்னா மலக்குமார்கள் எந்திரிச்சு பதில் சலாம் சொல்லிட்டு மறுபடியும் சஜிதாவில் விழுந்துடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நுட்பமாக வச்சுதான் நமக்கு 2 சஜிதாக்கள் தொழுகையில் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிதாபுகளில் ஒரு காரணத்தை எழுதுவாங்க. அப்போ 3வது வானத்தில் சில மலக்குமார்கள் சஜிதாவில் இருக்கிறாங்க. 4வது வானத்துக்கு போனால் சில மலக்குமார்கள் தஷஹுது, அதாவது நாம் அத்தஹியாத்தில் இருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அங்கே மலக்குமார்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து 5வது வானத்தில் சில மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்கிறாங்க. 6வது வானத்தில் சில
செய்யறாங்க, தக்பீர் ஓதுறாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய தக்பீர். 7வது வானத்தில் இருந்த மலக்குமார்கள் சில மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, யா சலாம் யா சலாம், அல்லாஹ்வை பார்த்து ஓ சாந்தியுடைய சாந்தியுடைய இந்த தஸ்பீக 7 வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அமல்களா செய்யறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மலக்குமார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வானங்களில் செய்யக்கூடிய அமலை ஒட்டு மொத்தமாக தொகுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா உங்களுக்கு தொழுகை அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த தொழுகையை உங்களுடைய உம்மத்தினர்கள் சரியான முறையில எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழுதால் உங்க உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மலக்குமார்களுடைய அமல் செய்த அந்தஸ்தை அடைவார்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிஅராஜுக்கு போன சமயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னதாக ஹதீஸ்கள்ல காணப்படுது. நம்மளுடைய தொழுகை நம்ம எல்லா அசைவுகளும் கரெக்டாக செய்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட்டு நம்ம தொழுகையில் இருக்க வேண்டிய விஷயம் அல் குஷூ, அதாவது அல்லாஹ் தஆலா வெற்றி பெறக்கூடிய முஃமின்கள் தொழுபவர்கள்னு சொல்லலை, பிஸலாத்திஹிம் ஹாஷியூன், இறையச்சத்தோடு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அந்த இறையச்சம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த விஷயம் அந்த வார்த்தைக்கு கீழே தஃசீர் கிதாபுகளில் பார்க்கும் பொழுது முதல்ல அல்லாஹ் குறித்த பயம் இருக்கணும் நம்ம தொழும் பொழுது. 2வது அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்ற பணிவு இருக்கணும். 3வது எழுதுறாங்க நம்மளுடைய பார்வையை என்ன செய்யக்கூடாதுன்னா தொழுகையினுடைய நேரத்தில் அங்கே இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சில தஃசீர் கிதாபுகள் என்ன எழுதுறாங்கன்னா, ஆரம்ப காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தக்பீர் கேட்டு நின்னா அவங்களுடைய பார்வை எப்படின்னா வானத்தை நோக்கி இருக்கும். இதை பார்த்து சில சஹாபிகள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, சரி தொழுகையில நாம என்ன செய்ய எங்க வேணாலும் பார்க்கலாம் போல அப்படின்னு சில சஹாபிகள் எழுத்தஃபிதுவான் யமீனிஹிம் வ ஷமாயிலிஹிம், சில சஹாபிகள் என்ன செஞ்சாங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னா பார்வையை ஓட்டிக்கிட்டே இருந்த உடனே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை இறக்குனதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தொழுகையில நின்னா ஃபீ மௌதி சுஜூதிஹி, எங்க சஜ்தா செய்ய போறாங்களோ அந்த இடத்தை மட்டும் பார்ப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சஹீஹான கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விஷயம். தொழுகை குறித்து உள்ள ரொம்ப டீப்பா போனா கையை எங்க வைக்கணும் அல்லது கையை தூக்கணுமா தூக்கக்கூடாதா அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆழமா விவாதத்திற்குரிய விஷயம். அதுவுமே நாம செய்யக்கூடிய விஷயத்திற்கு சஹீஹான கிதாபுகளிலிருந்து ஆதாரம் காட்ட முடியும். அதையெல்லாம் தாண்டி அடிப்படையில நம்ம தொழும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நாம் இன்னைக்கு சமுதாயத்தில் தவறவிட்டதற்கு விளைவுதான் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு தொழுகை எதற்காக சதாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாஇல் முன்கர், உங்களுக்கு மானக்கேடான எல்லா விஷயங்களிலிருந்தும் தொழுகை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட பாதுகாப்பை நாம பெறாததற்கு காரணம் என்னன்னு சொன்னா தொழுகையில இந்த அடிப்படையான இறையச்சம் அந்த குஷூ சொல்லக்கூடிய அந்த இறையச்சத்தை என்ன செஞ்சுட்டோம்னு சொன்னா நாம தவற விட்டுட்டோம். 4 விஷயங்கள் இருக்குது. 4 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது வந்துச்சுன்னு சொன்னா அவன் மோசமான குணமுடைய மனிதனா கருதப்படுவான். முதல் விஷயம் என்னச்சுன்னா ஐயமூல காயிமன், நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய எல்லா மனுஷனும் மிக மோசமான குணமுடையவன். அர்பாத்தும் இன்ஜுஃபா கிதாப்ல இருக்கு. 2வதாக அயம்சக வஜிஹி அலத்ரம், ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி கார்பெட்டு கிடையாது இல்லையா, அவங்க மண் தரையில தான் சஜ்தா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் சஹாபாக்கள் காலத்தில் எந்த வித எதுவுமே இருந்திருக்காது, தலை கூட போட்டிருக்க மாட்டாங்க, வெறும் மண் தரையா இருக்கும். அப்போ அந்த காலங்களில் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எழுந்த சஜ்தா செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்த காலங்கள் என்னாச்சுன்னு சொன்னால் எழுந்திரிச்ச உடனே சஜ்தா செஞ்சிருந்துச்ச உடனே தங்களுடைய நெத்தியில ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மண் துகள்களை துடைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இது தொழுகையில கவனத்தை திசை திருப்பம் என்பதனால அப்படி தொடைக்கக்கூடியவனும் மிக மோசமான குணமுடையவன் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா கிதாபுல இந்த விஷயத்தை சேர்த்தாங்க. அடுத்ததா பாங்கிற்கு பதில் சொல்லாத மனிதன் மிக மோசமான குணமுடையவன். சில நேரங்கள்ல வெட்ட வெளியில தொழும் பொழுது தான் தொழுவதற்குரிய மறைவை ஏற்படுத்தாதவன். அதாவது தான் நின்று தொழுகிறோன்னா குறுக்க யாரும் போயிடாத மாதிரி தான் தொழுகிறேன் அப்படின்ற மாதிரி சஜ்தா செய்வதற்கு அந்த இடத்திற்கு முன்னால் ஒரு சில மறைவை வைத்து அந்த மறைவை ஏற்படுத்தாத குணமுடையவனும் இந்த ஜுஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மோசமான குணமுடையவன் அப்படின்னு கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க. தொழுகையில் நிற்கும் பொழுது பார்வை சம்பந்தப்பட்ட விஷயத்துல முழுக்க முழுக்க அந்த குஷூ நம்ம உள்ளத்துல அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வெற்றி பெற்ற அப்படின்னா நாம மாறணும்னு சொன்னா நம்மளுடைய பார்வையை அங்கங்க ஓட்டாம அவன் எந்த இடத்துல சஜ்தா செய்ய போறோமோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய பார்வை இருக்கணும். 1. 2வது தொழுகையில அதிகமான அசைவுகள் என்ன செய்யணும்னு சொன்னா நாம தவிர்க்கணும்.
ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அந்த நபரை கடந்து செல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தொழு தக்பீர் கட்டிட்டு அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய நாடியை அப்படியே நோண்டுறாரு தக்பீர் கட்டிக்கிட்டே. அப்ப அந்த நபரை கடந்து செல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் ஹஷஅ கல்புஹு, இவருடைய உள்ளத்துல அல்லாஹ் சொன்ன அந்த அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன் சொன்ன அந்த இறையச்சம் இவருடைய உள்ளத்தில் இருந்தால் ல ஹஷஅ ஜவாரிஹு, அவன் உள்ளத்துல தொழுகை குறித்த விஷயம் அல்லாஹ் என்னென்ன சொல்லியிருக்கிறானோ எல்லா விஷயங்கள் குறித்தும் அவனுடைய உள்ளம் பயந்துச்சுன்னு சொன்னா இவனுடைய வெளியே இருக்கக்கூடிய உறுப்புகளும் சரியான முறையில பயப்படும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன செய்யணும், நான் தொழுகையில நின்றுட்டா அதிகமான அசைவுகள் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த ருக்கு சஜிதா அந்த செய்கிற அசைவுகள் அல்ல, தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம். ஏன் தக்பீர் தஹ்ரீமான அதுக்கு பேர் வந்துச்சுன்னா, தஹ்ரீமான என்னன்னா ஹராமாக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஏன் நம்ம அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டுறாங்க, அதுக்கு பேர் என்னன்னா தக்பீர் தஹரீமா. ஏன் ஹராமாக்கக்கூடியதுன்னு அந்த அந்த செயலுக்கு பேர் வந்திருக்குன்னா, முன்னாடி நாம் செய்து கொண்டிருந்த எல்லா செயல்களையும் ஹராமாக்கிடும். வெளியில சாப்பிடலாம் அல்லது பேசலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா தக்பீர் தஹரீமான்னு கட்டிட்டு அப்படின்னு சொன்னா அது தொழுகையினுடைய அந்த ருக்குனுகளை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களும் அந்த நேரத்தில் ஹராமாகிடும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த செயலுக்கு, அந்த ஆரம்பமான செயலுக்கு நம்ம இஸ்லாத்துல நமக்கு தக்பீர் தஹரீமா அப்படின்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. அவன் ஒவ்வொரு தடவையும் தொழுகையில அல்லாஹ்வை முன்னோக்கி நாம இதான் காமல் அபுது ஒரு அடியான் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி நின்றால் என்ன ஆகும்னு சொன்னா அக்பலத் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் எல்லாம் முன்னாடி வந்துருமா. எல்லாமே ரஹ்மத் எல்லாம் அவனுக்கு முன்னாடி வந்துடும். அவனுடைய உள்ளமும் அவனுடைய பார்வையும் அவனுடைய செயலும் தொழுகையை விட்டு வேறு விஷயங்களுக்கு கடக்கின்ற பொழுது அது ஒவ்வொரு ஆட்டையும் எல்லாம் பேசுறானா, இந்த மாதிரி அடியானே நீ பார்க்கிற அல்லது நீ சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விட ரஹ்மத்தே ஹைருல்லக, இதோ உன்னை முன்னோக்கி இருக்கக்கூடிய இந்த ரஹ்மத்து உனக்கு சிறந்ததா இருக்கும். அதனால வேறு சில விஷயங்களை நீ சிந்தனை செய்யாத அல்லது வேறு சில விஷயங்கள் பக்கம் பார்க்காத அசைக்காத அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நபரிடத்திலும் அல்லாஹ் பேசுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹுஷூன்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது தொழுகையில இறையற்றத்தோட எந்தவித அசைவும் இல்லாம பார்வை அப்படியே சஜிதா செய்யக்கூடிய இடத்துல நோக்கி தொழக்கூடிய நபர்கள் அந்த ஹுஷூன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு நபரை பார்த்து சொல்லுவான். மன் ஹஃபீல, இந்த ஹுஷூஐ இந்த இறையச்சத்தை எவன் தொழுகையில் பாதுகாத்தானோ அவனை அல்லாஹ் பாதுகாப்பான். அவன் லைய அணி என்ன எவன் தொழுகையில ஒழுங்கா பேணாமல் வீணடித்து விட்டானோ லையஹுல்லா, அல்லாஹு தாலா அவனையும் வீணடித்து விடுவான் அப்படின்னு அந்த இறையச்சம் தொழக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பார்த்து பேசும் அப்படின்னு இருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துல அஃபீஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓடை ஒன்று இருக்குது. அந்த ஓடைக்கு பக்கத்துல சில ஊருளிகள் இருப்பாங்க. அஃபீஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓடை, அந்த ஓடைக்கு பக்கத்துல சில ஊருளிகள் இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா ஜஅஃபரான் சொல்லக்கூடிய குங்கும பூவிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை படைத்திருப்பான். அந்த ஊருளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கிட்டத்தட்ட 70,000 மொழிகள் என்ன செய்வாங்கன்னா தஸ்பீஹ் செய்வார்களாம். அந்த ஊருளிகள் 70,000 மொழியில ஃபஸௌதுஹும் அஹ்ஸன மின் ஸௌதி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த தஸ்பீஹ் சாதாரண தஸ்பீஹ் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹினுடைய சத்தமும் உலகத்தில் அழகான குரல் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்று அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை எடுத்து ஓதுனா வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் அப்படியே வந்து அப்படியே வட்டமிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுகின்ற விஷயத்தை கேட்கும். சில நேரங்கள்ல மலைகளும் அந்த விஷயத்தை கேட்டு மகிழ்ச்சியும் அப்படின்னு வரலாற்று கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சத்தம் கொடுக்கப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட அழகான சத்தத்தில் அந்த ஊருளிகள் 70,000 மொழிகளில் தஸ்பீஹ் செய்வார்கள். அவங்க தஸ்பீஹ் செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? நஹ்னு லிமன் ஸல்லா ஸலாத்தஹு பில் ஹுஷூஇ வல் ஹுதூரி, நாங்கள் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எவன் தன்னுடைய தொழுகையை ஹுஷூ என்று சொல்லக்கூடிய இறை அச்சத்தை தொழுகையினுடைய எல்லா விஷயங்களையும் பேணி அவன் உடலோடு மட்டுமில்லாமல் உள்ளத்தோடு எவன் தொழுகையை நிறைவேற்றுகின்றானோ அப்படிப்பட்ட மனிதருக்காக படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் அப்படின்னு அந்த தஸ்பீஹோடு சேர்ந்து இந்த வார்த்தையும் அந்த ஊருளிகள் சொல்லிக் கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. எந்த அளவிற்கு நாம நம்மளுடைய
கிதாபில் எழுதுறாங்க, ஒரு மனுஷன் அவன் சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் அவன் மானக்கேடான விஷயங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவன் என்ன செய்யறான்னா அவனுடைய தொழுகையை சரியான முறையில் தொழுகிறான். இல்லை அப்படின்னா அவன் தொழுகிறான், ஆனால் எல்லா விதமான மானக்கேடான விஷய செயல்களிலும் ஈடுபடுகிறான் என்றால் ஃபஹுவ ஆகிறேன், சும்மா பேருக்கு தொழுதுட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த தொழுகையினுடைய ஹுஷூனுடைய இறையச்சத்தினுடைய அடையாளமாக கிதாபுகள் இந்த விஷயத்தை எழுதுறாங்க. எப்போ நமக்கு ஹுஷூ வரும்? நான் தொழுகையில் நின்னா அங்கங்கே திரும்பக்கூடாது, நம்மளுடைய முகங்கள்ல அல்லது வேறு சில இடங்கள்ல என்ன செய்யக்கூடாதுன்னா தடவக்கூடாது. சில நேரங்களில் சஜிதா செய்கின்ற அல்லது வேறு சில இடங்களில் நிற்கும் பொழுது நம்முடைய கை கால்களை அசைத்து ஏதேனும் ஒரு பொருட்கள் நகர்த்துகின்ற அந்த செயலில் ஈடுபடக்கூடாது. கை பக்கத்தில் கால் ஏதோ ஒரு பொருள் இருக்கு, தொழுகையில் நின்றதுக்கு அப்புறம் அதை என்ன செய்யறது, காலால் நகர்த்துறது அல்லது உடல் உறுப்புகள் என்ன செய்யறதுன்னா நகர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கின்ற பொழுதும் அதே மாதிரி மனிதர்கள் போற வர பாதையில நின்று தொழுகிறது, அவங்க போறதுக்கு இடையூறாக நின்று தொழுகின்ற இந்த நபர்கள் எல்லோரும் குஷு அப்படின்ற விஷயத்திலிருந்து நீங்கி விடுவார்கள். அதாவது தக்பீர் கட்டிட்டோம்னா அங்கே பார்க்கறது, அல்லது ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம மேலே ஒட்டி இருக்கும் போது அதை துடைக்கிறது, அல்லது நாம் நிற்கக்கூடிய அல்லது நாம் சஜிதா செய்ய போகிறோம் அல்லது நிற்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் கை கால் உறுப்புகளை அசைத்து கொண்டு இருப்பது அல்லது பாதைகளில் தொழுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய தொழுகையிலிருந்து ஹுஷூன்னு சொல்லக்கூடிய அந்த இறையச்சத்தை தொழுகையினுடைய உண்மை தன்மையை எடுத்துவிடும் அப்படின்றாங்க இமாம் பெறவர்கள். தொழுகையை அல்லாஹ் சொன்ன மாதிரி வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த ஹுஷூ. இன்னைக்கு நம்ம கிதாபில் எப்படியும் எழுதுறாங்க, இன்னஃபீனா கசீருல் முசல்லி, நம்மள நிறையா முசல்லிகள் இருக்கிறோம், ஆனால் லைசபீனா கசீரத்துல் ஹுஷூஇ, நம்மள நிறைய முசல்லிகள் இருக்கிறோம். முசல்லிகள்னா தொழுகையாளிகள், அவர்கள் வெறும் தொழுகையாளிகள் தான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த ஹுஷூவோடு தொழக்கூடிய தொழுகையாளிகள் கலிலும் பின்னா, நம்மள கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், அதனால தான் நம்முடைய வெற்றிகள் தாமதமாகுது அப்படின்ற மாதிரிலாம் கிதாபில் எழுதுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம ரொம்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சில நேரங்களில் ருக்கூ செய்கின்ற பொழுது அதை ஒரு கல்லாக அல்லது ஒரு குச்சியாக நினைத்து சில சில குருவிகள் அவர்கள் மீது வந்து உட்காருகின்ற அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொழுகை இருந்ததாக என்ன செய்வாங்கன்னா வரலாறுகளில் எழுதுவாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பேணி தொழும் பொழுதுதான் நம்முடைய உள்ளத்துல அந்த ஹுஷூன்னு சொல்லக்கூடிய தொழுகைக்காக வேண்டி இருக்கக்கூடிய இறையச்சம் நம்முடைய உள்ளத்துல வரும். முதல் விஷயம். இரண்டாவது, ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இமாம் ருக்கு செய்வதற்கு முன்னால் அல்லது இமாம் சஜிதா செய்வதற்கு முன்னால் ஒரு பொழுதும் நாம் முந்தி விடக்கூடாது. மிஷ்காத் அப்படின்னு மதரசாக்கள்ல எல்லா ஹதீஸ் கிதாப்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிஷ்காத் அப்படின்னு சொல்லக்கூடிய கிதாப் சொல்லி தருவாங்க. ஹதீஸ் கிதாப் தான். புகாரி முஸ்லிம் அப்படி பெரிய பெரிய கிதாப் போகிறதுக்கு முன்னாடி மிஷ்காத் அப்படின்ற கிதாப் சொல்லி தருவாங்க. அந்த மிஷ்காத்தினுடைய விரிவுரை மிர்காத்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த ஹதீஸ் புத்தகத்தினுடைய விரிவுரையில ஒரு வரலாறு இருக்கும். மிர்காத் அப்படின்ற கிதாப் கிட்டத்தட்ட 2வது பாகத்துல 399வது பக்கத்துல இருக்குது. என்னன்னு சொன்னா, திமஷ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசம், அந்த தேசத்துல ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் ஒரு ஆசிரியரிடம் சென்று என்ன செய்யறாங்கன்னா ஹதீஸ் படிக்கிறதுக்கு போறாங்க. அங்க போனா அவங்க ஹதீஸ் நடத்துறாரு ஆசிரியர். ஆனா என்ன செய்யறாருன்னு சொன்னா, திரைக்கு பின்னாடி இருந்து ஹதீஸை நடத்துறாரு. இது உண்மையில் பதிவு செய்யப்படும் மிர்காத் கிதாபில் 2வது பாகத்துல 399வது அரபி பாகத்துல தேடுனா நமக்கு அந்த வரலாறு கிடைக்கும். திமஷ்குன்ற தேசத்துக்கு போறாரு, ஹதீஸ் படிக்கிறாரு. ஆனா சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு திரைக்கு பின்னாடி இருந்து சொல்லித்தராரு. ஹதீஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களும் சேர்ந்து வச்சுட்டு போகும் பொழுது அந்த திரைக்கு பின்னாடி ஆசிரியர் அந்த மாணவர் அந்த வந்து திமஷ்கில் இருந்து வந்தவரை கூப்பிட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னால், திரையை நீக்கிறார். திரையை நீக்கி பார்த்தா ஹதீஸ்களை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியனுடைய முகம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ரகசியல் மாதிரி கழுதையினுடைய முகம் மாதிரி இருக்குது. உள்ள இருந்து ஹதீஸ் சொல்லி கொடுத்துருக்காரு, ஆனால் முகம் வந்து கழுதையினுடைய முகம். இவ்வளோ நாள் மாணவராக இருந்தவர் கேட்குறாரு ஆசிரியர், உங்களுக்கு என்னாச்சு இப்படி கழுதை? இவ்வளோ ஆச்சரியத்தோடு கேட்கும் பொழுது அப்பா அதை சொன்னார், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நான் படிச்சிருக்கிறேன். என்னன்னா, யார் இமாம் ஒரு ருக்குனை செய்வதற்கு முன்னால், ருக்கு செய்வதற்கு அல்லது சஜ்தா செய்வதற்கு அல்லது எழுவதற்கு அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால்
யாரை முந்திக் கொள்கிறாரோ அவருடைய முகத்தை எல்லாம் கழுதையினுடைய முகமாக மாற்றிடுவான் அப்படின்ற ஹதீஸ், சரியான ஹதீஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சு நான் என்ன செஞ்சேன், ஒரு நாள் சரி விளையாட்டா இப்பெல்லாம் நடக்குமா, யாருடைய தலையாவது கழுதையினுடைய தலைமாறி மாற்றப்படுமா அப்படின்னு நினைச்சு நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு நாள் வேண்டும்ட்டே என்ன பண்ணிட்டேன்னா, இமாமனுடைய அந்த செயலுக்கு முன்னால் நான் என்னுடைய செயலை முந்திக்கிட்டேன். அவர் ருக்கு போறதுக்கு முன்னாடி, அவர் சஜ்தாக்கு போறதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் செஞ்சேன். செய்து சில நாட்களில் என்னுடைய தலை அப்படியே மாற ஆரம்பித்தது. அந்த ஹதீஸை நிராகரித்ததன் காரணத்தினால் என்னுடைய தலை இப்படி மாற்றப்பட்டுள்ளது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அந்த ஹதீஸுக்கலையின் ஆசிரியர் தன்னுடைய மாணவனுக்கு சொன்னதாக உண்மையாக நடந்த வரலாற்று கிதாபுகள்ல, அரபி கிதாபுகள்ல இந்த விஷயத்தை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். தொழுகையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தனியாக தொழுகின்ற பொழுது, ஹுஷூன்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளச்சத்தையும் ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது, இந்த விஷயங்களை எல்லாம் பேணி தொழுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுகின்ற வெற்றி பெற்ற மீன்களாகவும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை இவர்கள் சொந்தமாக்குவார்கள் சொல்றாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை மாற்றுவான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.